இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நான் கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்யவில்லை என பேச கடந்த காலத்தில், சரிங்களா, மனசுல வச்சுக்கோங்க. ஐ டிட் நாட்னு பேசி பக்கத்துல ஒரு வெர்பை போட்டு பேசுங்க. அந்த வெர்பு தான் செயல். அந்த வெர்பு எப்படி இருக்கணும்? பிரசன்ட் டென்ஸ் வெர்பா இருக்கணும். பிரசன்ட் டென்ஸ் வெர்புனா V1 வெர்ப், சரிங்களா. இப்போ கவனிங்களா, இப்போ இந்த டிட் நாட் இதோட ஷார்ட் ஃபார்ம் டின்ட். இதுவும் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றதால உங்க மனசுல பதியுமே தவிர வேறெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதனால எரிச்சல் அடையாதீங்க. சரி, இந்த டிட் நாட் இதை எப்படி உச்சரிக்கணும்? இதோட ஷார்ட் ஃபார்ம் டின்ட். இதை டின்ட் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். டிடன்ட் அப்படின்னு கூட உச்சரிச்சு பேசலாம். ஆனா பெரும்பாலும் யாரும் அப்படி பேச மாட்டாங்க, டிடன்ட் அப்படின்னு. சரிங்களா, மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப கவனிங்க. கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்தேன் அப்படின்னா ஐ டிட்னு பேசி பக்கத்துல ஒரு வெர்பு போட்டு பேசுங்க. பிரசன்ட் டென்ஸ் வெர்பு, சரிங்களா. இப்போ நான் போனேன், நான் சென்றேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ டிட் கோ அப்படின்னு பேசலாம். ஆனா பெரும்பாலும் யாரும் இப்படி பேச மாட்டாங்க. ஐ வெண்ட், இந்த கோ இதோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், அதை போட்டு தான் பேசுவாங்க. ஆனா ஐ டிட் கோ அப்படின்னு கூட பேசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பெரும்பாலும் யாரும் இப்படி பேச மாட்டாங்க. எப்படி? ஐ டிட் கோ அப்படின்னு பேச மாட்டாங்க. ஐ வெண்ட் அப்படின்னு தான் பேசுவாங்க. மனசுல வச்சுக்கோங்க. அப்போ ஐ டிட் கோ அப்படின்னா நான் போனேன், ஐ வெண்ட் அப்படின்னாலும் போனேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா யாருமே ஐ டிட் கோ அப்படின்னு பேச மாட்டாங்க. நான் போனேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எல்லாரும் பேசுற மாதிரி தான் நீங்க பேசணும். நீங்க பாட்டு நீங்க ஒரு வித்தியாசமா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோமாளின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, எதுல வேணா தனித்துவமா இருந்துக்கோங்க. ஆனா அந்த பேசுற விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு தனித்துவத்தை காட்டுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க, உங்களை கோமாளி ஆக்கிடுவாங்க. இது எனக்கு பர்சனலா எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு. சரி, இப்போ நான் போனேன் அப்படின்னா ஐ வெண்ட் அப்படின்னு பேசலாம். ஐ டிட் கோ அப்படின்னு நீங்க பேசாதீங்க. ஆனா அப்படி பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஐ டிட் கோ அப்படின்னா நான் போகல, நான் அங்க போகல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ டிட் கோ தேர் அப்படின்னு பேசலாம். ஐ டிட் கோ தேர், நான் அங்க போகலையே. சரிங்களா. அப்போ நான் திரும்பவும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்யவில்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ டிட் நாட், அதாவது டிட் நாட் இதோட ஷார்ட் ஃபார்ம் டின்ட். ஐ டின்ட்னு பேசி பக்கத்துல ஒரு பிரசன்ட் டென்ஸ் வெர்பை போட்டு பேசுங்க. சரி, சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நாம சில எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் பார்க்கலாம். நான் அதை எடுக்கல, நான்லாம் அதை எடுக்கல. இன்னும் நான் எடுத்த மாதிரி என்னையே கேள்வி கேட்கிறேன். ஏன் மற்றவங்களாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? நான் அதை எடுக்கல, அவ்வளவுதான். ஐ டென்ட் டேக் இட் அப்படின்னு பேசலாம். இந்த டேக் இதோட பாஸ்ட் டென்ஸ், டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? V3. கொஞ்சம் யோசிக்கலாமே, டேக்கன் அப்படிங்கிறீங்களா? சரி, ஆனா நமக்கு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தேவையில்லை, பாஸ்ட் டென்ஸ் வெர்பும் தேவையில்லை. நம்ம பேசுறது என்னவோ நம்ம கடந்த காலத்தை பத்தி தான் பேசுறோம். ஆனா நமக்கு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு இங்க தேவை கிடையாது. ஏன்னா டிட் அப்படிங்கிறதே ஒரு பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை தான். அதனால திரும்பவும் நம்ம அங்க அந்த வெர்புங்கிறத நம்ம பாஸ்ட் டென்ஸ் வெர்பு போட தேவை கிடையாது. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், டிட்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அதுக்கு பக்கத்துல ஒரு வெர்பு தான் வரணும். அந்த வெர்பு எப்படி இருக்கணும்? பிரசன்ட் டென்ஸ் வெர்பா தான் இருக்கணும். அதனால இங்க V2க்கும் V3க்கும் வேலையே கிடையாது, V1 தான். சரிங்களா. ஐ டென்ட் டேக் இட் அப்படின்னா நான் அதை எடுக்கல, நான்லாம் அதை எடுக்கல. நீங்க சொன்னதை என் காதல விழல, நீ சொன்னதை என் காதல விழல அப்படின்னு பேசணும். ஐ டென்ட் ஹியர் யூ அப்படின்னா ஐ டென்ட் ஹியர் யூ அப்படின்னா நீ சொன்னதை என் காதல விழல, நீங்க சொன்னதை என் காதல விழல அப்படின்னு அர்த்தம். நான் உன்னை கூப்பிடலையே, நான் உன்னை கூப்பிடல, நான் உன்னை கூப்பிடல, நான் உனக்கு கால் பண்ணல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ டென்ட் கால் யூ அப்படின்னு பேசலாம். ஐ டென்ட் கால் யூ அப்படின்னா நான் உன்னை கூப்பிடல அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் உனக்கு கால் பண்ணல அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சார் நான் சிரிக்கல சார், எதுக்கு சார் என்னை சொல்றீங்க? சார் நான் சிரிக்கல, நான் சிரிக்கவில்லை. ஐ டென்ட் லாஃப், சார் ஐ டென்ட் லாஃப், சார் நான் சிரிக்கல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் அதை பார்க்கல அப்படின்னு பேசணும். ஐ டென்ட் see it அப்படின்னா ஐ டென்ட் சீன்னா நான் பார்க்கல. நீங்க கடந்த காலத்தை பத்தி பேசுறீங்க, ஐ டென்ட் see it, நான் அதை பார்க்கல. அவரை பார்த்தியா நீ? காலையில் அவரை பார்த்தியா? நான் அவரை பார்க்கல. ஐ டென்ட் see him அப்படின்னு பேசலாம். ஐ டென்ட் see him அப்படின்னா நான் அவரை பார்க்கல அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் அவனை பார்க்கல அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் அவளை பார்க்கல அப்படின்னா ஐ டென்ட் see her அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ டென்ட் see her அப்படின்னா நான் அவளை பார்க்கல, நான் அந்த பொண்ணை பார்க்கல, நான் அந்த அம்மாவை பார்க்கல. மொத்தத்தில் ஹர் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை, அவ்வளோதான். நான் ஒன்றும் ஒன்றை கேட்கல. நம்ம தமிழில் இந்த ஒன்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுவோம். அதெல்லாம் எங்கே
இங்கே இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் உன்னை கேட்கல, நான் ஒன்றும் உன்னை கேட்கல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஏஎஸ்கே ஆஸ்க் அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ டென்ட் ஆஸ்க் அப்படின்னா நான் கேட்கல. யூ அப்படின்னா உன்னை, உங்களை. ஐ டென்ட் ஆஸ்க் யூ, நான் ஒன்றும் உன்னை கேட்கல, நான் ஒன்றும் உங்களை கேட்கல. ஐ டென்ட் ஆஸ்க் யூ. சரிங்களா? சரி, நான் மதியம் சாப்பிடவில்லை, நான் மதிய உணவு சாப்பிடல அப்படின்னு பேசணும். நம்ம தமிழ்ல மதிய உணவு சாப்பிடல அப்படின்னு பேச மாட்டோம். நான் மதியம் சாப்பிடல அப்படின்னு தானே பேசுவோம். எப்படி பேசலாம்? ஐ டென்ட் ஈட் அப்படின்னா நான் சாப்பிடல அப்படின்னு அர்த்தம். லஞ்ச் அப்படின்னா மதிய உணவு. ஐ டென்ட் ஈட் லஞ்ச் அப்படின்னா நான் மதிய உணவு, நான் மதியம் சாப்பிடல அப்படின்னு அர்த்தம். நான் கத்தல. ஐ டென்ட் ஸ்க்ரீம் அப்படின்னு பேசலாம். ஐ டென்ட் ஸ்க்ரீம், நான் கத்தலையே, நானும் தான் அங்கே வந்திருந்தேன், நான் உன்னை பார்க்கலையே அங்கே, நான் உன்னை அங்கே பார்க்கவில்லை. ஐ டென்ட் see அப்படின்னா நான் பார்க்கல. ஐ டென்ட் see you அப்படின்னா நான் உன்னை பார்க்கல. அங்கே அப்படின்னா there. ஐ டென்ட் see you there. ஐ டென்ட் see you there அப்படின்னா நான் உன்னை அங்கே பார்க்கலையே அப்படின்னு அர்த்தம். நான் இதை ஆர்டர் பண்ணல. ஐ டென்ட் ஆர்டர் திஸ் அப்படின்னு பேசலாம். இல்லைன்னா ஐ டென்ட் ஆர்டர் இட் அப்படின்னு கூட பேசிக்கலாம். நான் அவளிடம் சொல்லவில்லை, நான் அவகிட்ட சொல்லலை, அவகிட்ட நான் சொல்லலை. ஐ டென்ட் டெல் ஹர் அப்படின்னு பேசலாம். ஐ டென்ட் டெல் ஹர். ஐ டென்ட் டெல் ஹர் அப்படின்னா நான் அவகிட்ட சொல்லலை, நான் அவங்கிட்ட சொல்லலை அப்படின்னா ஐ டென்ட் டெல் ஹிம் அப்படின்னு பேசலாம். ஆச்சுங்களா? சரி, எனக்கு அப்போ டைம் இல்லை. அப்போ கவனிக்கணும். ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னா எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டென்ட் ஹாவ் டைம் அப்படின்னா எனக்கு அப்போ டைம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறீங்க. ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு அப்போ டைம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசுவோமா இல்லையா? இப்போ அப்படி பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டென்ட் ஹாவ் டைம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீ எனக்கு கால் பண்ணலை, நான் உனக்கு கால் பண்ண சொன்னா இல்லையா? எனக்கு என்ன ஒரு வேலையா ரெண்டு வேலை? எனக்கு 1008 வேலை இருக்குது. உன் விஷயத்தெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதா எனக்கு வேலையா? எனக்கு நீ எனக்கு கால் பண்ணலை. யூ டென்ட் கால் மீ. ஐ டென்ட் கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணல. யூ டென்ட் கால் மீ அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணலை, நீங்கள் எனக்கு கால் பண்ணலை, நீ என்கிட்ட சொல்லலை. சொன்னா தானே தெரியும். நீ என்கிட்ட சொல்லலை. யூ டென்ட் டெல் மீ அப்படின்னு பேசலாம். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு. யூ டென்ட் டெல் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லலை, நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அர்த்தம். அவன் இன்னைக்கு ஸ்கூல் போகலை, அவன் இன்னைக்கு ஸ்கூல் போகலை எப்படிங்க பேசலாம்? ஐ டென்ட் கோ அப்படின்னா நான் போகலை. ஹீ டென்ட் கோ அப்படின்னா அவன் போகலை. டு ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு. டுடே இன்னைக்கு. ஹீ டென்ட் கோ டு ஸ்கூல் டுடே, அவன் இன்னைக்கு ஸ்கூல் போகலை. இதை பற்றி அவங்ககிட்ட சொல்லவே இல்லை, இதை பற்றி அவங்ககிட்ட சொல்லலை. ஷீ டென்ட் டெல் மீ அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லலை. அபவுட் திஸ், இதை பற்றி. நீ போனியா? நான் போகலை. ஐ டென்ட் கோ அப்படின்னா நான் போகலை. நீங்கள் போனீங்களா? நாங்கள் போகலை. வி டென்ட் கோ. நீ போனியா? போகல தானே, அப்போது நீ போகலை. யூ டென்ட் கோ, ரைட்? யூ டென்ட் கோ அப்படின்னா யூ டென்ட் கோ அப்படின்னா நீ போகலை. அவங்க போனாங்களா? அவங்க போகலை. தே டென்ட் கோ. தே டென்ட் கோ அப்படின்னா அவங்க போகலை. அவன் போனானா? இல்லை அவன் போகலை. ஹீ டென்ட் கோ. இல்லை அவர் போகலை. நோ ஹீ டென்ட் கோ. அவ போனாளா? ஷீ டென்ட் கோ. அவ போகலை. அது போனுச்சா? இல்லை அது போகலை. இட் டென்ட் கோ. இப்படி தான் வாக்கியத்தை அமைக்கணும். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.